இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லத்துவன் லண்டனிலிருந்து. பொறிச்சொல் 982வது பொறிச்சொல் சொண்டு சொண்டு. சொண்டு சொண்டு. சொண்டு பறவைகளின் சொண்டு நீளமாக இருக்கும். கிளியின் சொண்டு சிவப்பாக இருக்கும். மிரங்கொத்தியின் சொண்டு நீளமாக இருக்கும். மீன்கொத்தியின் சொண்டும் அதைவிட நீளமாக இருக்கும். அவர்கள் இந்த பறவைகளுக்கு அதற்கு ஏற்ப மரத்தை கொத்துவதற்கோ மீனை பிடிப்பதற்கோ அதற்குரிய சொண்டின் நீளம் ஒவ்வொரு அளவில் வித்தியாசமாக இருக்கும். சொண்டு சொண்டு. சில பேர் சொல்லுவினன் சொண்டு உறைஞ்சுறது என்று சொல்லுவார்கள். ஒருவருடைய வீட்டில் நடப்பதை அல்லது ஒருவரை பார்த்து இன்னொருவருக்கு போய் சொல்வதை சொண்டு உறைஞ்சுவது என்று சொல்லுவார்கள். சொண்டு என்றால் குற்றம். அந்த குற்றம் இந்த சொண்டு உறைஞ்சுதலுக்கும் பொருத்தமாகத்தான் வருகிறது. குற்றம், அற்பன், ஆயுதத்தின் நுனி, உதடு, உத்தியோகம், பறவையின் மூக்கு இவற்றையெல்லாம் சொண்டு என்று சொல்லுவார்கள். சொண்டு. அதே போல் அற்பனுக்கு பவுசு வந்தால் அத்தராத்தியை குழை பிடிப்பான் என்று சொல்லுவார்கள். திடீரென்று வந்த பணக்காரர்கள் அப்படி இப்படி செய்து மற்றவர்களுக்கு அதை தாங்கள் பணம் இருப்பதாக காட்டிக்கொள்ளுவார்கள். அதனைத்தான் அற்பன் என்று சொல்லுவார்கள். ஆயுதங்களின் நுனியை சொல்லுவார்கள். அதாவது கத்தியின் நுனியை சொண்டு. அந்த விளிம்பு என்று சொல்கிற மாதிரி இது சொண்டு என்று சொல்லுவார்கள். உத்தியோகத்தையும் சொண்டென்று தான் சொல்லப்படுகிறது. மனிதர் ஆண் மகனுக்கு உத்தியோகம் ஒரு புருஷ லட்சணம் என்று சொல்லுவார்கள். நன்றி, வணக்கம்.